எங்கே இருக்கோம்? வள்ளிமலை. ஃபஸ்ட்டு மலை ஏறணும், அதுக்கப்புறம் உக்காரணும். வள்ளிமலை ஏறுவோமா? மலை ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் வலது பக்கம் ஒரு கல்யாணி. இங்கே முதல்ல காலரும்பி அதுக்கப்புறம் தீர்த்தம் தெளிச்சுக்கணும்னு சொன்னாங்க. செம பாசிட்டிவ் வைப்பு, நல்லா இருந்துச்சு. போகும்போதே மயிலை தரிசனம் பண்ணிவிட்டு மயிலை ஆண்டவ தரிசனம் பண்ணலான்னு பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் படி. ஆமாம், ரொம்ப நாள் ஆசை வெள்ளிமலை ஏறணும்னு, முடியல. ஏதோ குட்டி மலையாக இருக்கும்னுச்சா 400 படி கட்டம். இப்போ எவ்வளோ படிக்கட்டி ஏறிக்கிங்க? ஒரு 20. ஸ்டில் 300+ ஸ்டெப்ஸ் அவைட்டிங். மேலே போகிறோம். தண்ணி தான் இருக்குல்லடா, அது கூட தண்ணி. எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக இருக்கு இல்லை, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. தண்ணி குடிச்சு அப்படியே கொஞ்சம் மண்டப கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். சரி, அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஏறலான்னு ஆரம்பித்தோம். இப்போ இந்த குகை மூடியிருக்காங்க. இதுக்குள்ளே அப்போல்லாம் நிறைய பேர் தியானம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வள்ளி தேவன சன்னிதிக்கு உள்ளே போனோம். இங்கே முருகரை காட்டலான்னு நினச்சேன், பட் இங்கே வீடியோகிராஃபி அளவு இல்லை. பூஜை முடிச்சு வெளில அப்படியே வெளியே கொடிமரம் இருக்குது, அதை சுற்றி வாங்க அப்படின்னாங்க. கொடிமரம் சுற்றி அங்கே வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாலையை கழட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கொடிமரக்கிட்டே முருகருக்கு விளக்கேற்ற இடம் இருக்குது. அங்கே யாஷு விளக்கத்தை விட்டு நான் சுற்ற ஆரம்பித்தேன். என் அழகு தெய்வத்துக்கு விளக்கேற்றுறதே ஒரு அழகு தான். அடடா, என்ன சொல்கிறீங்க? கரெக்டாக? உண்மையாக இது ரொம்ப பிளெஸ்டான ஒரு பிளேஸு. எல்லா வேலையும் போக முடியாது. வள்ளிமலை 450 படி ஏறி அப்படியே மேலே வந்தால் ஒரு ஆசிரமம் இருக்குது. அதோட பாதை இது செம்மையான பாதை. ஆனால் இது அவ்வளோ கஷ்டமாகவும் இல்லை. மலை ஏறியும் தான் இருக்கும். ஆரம்பம் இருக்குது பாருங்க. இவங்க தான் நமக்கு வழிகாட்டி. இவங்க இல்லை. ரைட் பிளேஸ். சிம்பிளான ஒரு ட்ரெக்கிங். மலை மேலே நீங்கள் ஆசிரமும் பார்க்கலாம். மலைப்பாதை எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எங்களுக்கு தெரியல, ஆனால் வரும்போது கொருங்க சொல்கிறாங்க. வி ஆர் என்ஜாயிங் இட். ஃபஸ்ட்டு ட்ரக்கு நம்மளுது. நீ இதெல்லாம் பெருக்கணும்னா வருஷ கணக்கு விடு, நம்மளால முடியுமா? இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியும். எனக்கு மட்டும் முருகர் அப்படி ஊத்துற பவர் கொடுத்தா ஊதி தள்ளி. இன்னைக்கு சிவராத்திரி. எப்படி நல்லா ஸ்லிப்பரியாக இருக்குல்ல? ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நினைக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அமேசிங். மார்னிங்கே வந்துட்டோன்னா திங்க் வி கேன் எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் கேவ்ஸ். இது மேலே உள்ள பாதை இருக்குது. நாம் அங்கே போல் எங்கேயோ பார்த்தாக்கா எல்லாம் கலராக ஜோதிச்சு அவங்க வேண்டுதல வச்சுருக்காங்க. இது எனக்கு பயங்கரமாக ஒரு ஆச்சரியம் இருந்தது. இதோட என்ட்ரி மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும். இது ப்ரைவேட் பிளேஸு. ஆனால் நம்ம கீழே அந்த வள்ளிமலை போயிட்டு வந்தது ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஒரு மாதிரி தெரில, நல்லா இருந்துச்சு. இந்த செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. இப்போ இந்த பிளேஸில் சச்சியானந்த சுவாமி ஜீவ சமாதியான இடம். இங்கே எல்லாம் பார்த்தப்போ க்ளோஸாக இருந்தது. நான் இதுதான் ஜீவ சமாதின்னு நினச்சேன். ஆனால் பின்னாடி ஒரு குகை மாதிரி உள்ளே போச்சு. அதுதான் சுவாமியோட ஜீவ சமாதியான இடம். நல்லா நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டோம். உள்ளே ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணி உள்ளே வீடியோகிராஃபி அலோடு இல்லாதனால நாங்கள் பெருசாக சும்மா லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வரல. உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலேயும் ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் சிவலிங்கம் இருக்குது. சச்சிதானந்தா சாமி ஜீவ சமாதி பார்த்துட்டு பக்கத்தில் அப்படியே ஒரு மலை பாதை இருந்துச்சு. கேட்டால் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அடடே, சிவராத்திரிக்கு சிவலிங்கம்மா! அங்கே போய் நம்ம கையாலே சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணதில் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். இங்கே வர முடியாதுங்க நிறைய பேர் இருக்காங்க. பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் போய் சேரும். நாதந்தாள் வாழ்க, நம சிவாய வாழ்க. ஓம் நமோ சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஏறுறது பிரச்சனை இல்லை, இறங்குறது ரொம்ப சேஃபாக இருக்கணும். சிவாய. வள்ளிமலை மேலே ஒரு சிவலிங்கம் இருக்காங்க. அவங்களுக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட்டை விநாயகர் இருக்காங்க. அவங்களுக்கு கும்பிட்டுட்டு பொழுது போனதுனால
சீக்கிரம் இறங்கிட்டு இருக்கோம். யாருன்னா இங்கே வரதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா காலையிலே வந்துடுங்க. ஏன்னா எங்களுக்கு டைம் பத்தலை, எங்களுக்கு இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது. ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் நாங்கள் சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வெளிச்சம் போயிடும். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து வள்ளி வாழ்ந்த இடம். பாருங்க நடுவில் இருக்கோம், ஒன்றுமே தெரியல. மொபைல் டார்ச் வச்சு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. திங்க் டு வரி வி ஆர் சேஃப். பட் சீக்கிரம் வந்தால் யூ வில் ஹேவ் ஃபன். நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து வள்ளி குளம். ரொம்ப நேரம் கழிச்சு குடிக்க தண்ணி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ தான் நம்ம வெளிச்சத்துக்கே வந்திருக்கோம். திருப்புகழ் பாடிய நம்ம அருணகிரிநாதருக்கே உண்டான ஒரு கோவில். இங்கே வந்தால் மாணிக்க வாசகர், கிருபானந்தவாறு எல்லாரையும் பார்க்கலாம். உண்மையாகவே எங்களோட சிவராத்திரி வந்து ரொம்ப அருமையாக போச்சு. உங்களோட சிவராத்திரி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தென்னாட்டுடைய சிவனையே போற்றி, தென்னாட்டவருக்கு நிறைவா. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேம்மா. பண்ணுங்க.